ஆறுபடை வீடு, 6 ஆதார சக்கரம். ஓகேவா? சோ இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகப்பெருமான் முழு குருத்துவ நிலையில இருக்கார். பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு ஞான பண்டிதன் கேதுவின் நிலையில இருக்கிறார். சுவாமி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு சூரியனாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு முருகனுமே, முருகான்னா நீ எந்த முருகனை என்ன பிரச்சனைக்கு கரெக்டா கூப்பிடுறேன்னு அவரே கேட்பார். நான் உனக்கு திருமணம் செய்ய வரணுமா, இல்ல முக்தி தர வரணுமா, அல்லது பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு வேணுமா, அல்லது பொருளுக்காக என்ன கூப்பிடுறியா, நான் பல வடிவில் இருக்கேன், நீ எந்த முருகனை கூப்பிடுற அப்படின்னு அவருக்கே என்ன வரும்னா நிச்சயமா ஒரு சந்தேகம் வரும். சோ இப்ப உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அதற்கு தகுந்த முருகனை நான் சொல்லுவேன். பொருளுக்கும் பிசினஸ் அமையறதுக்கும் செல்வம் நிறைய இருந்து எல்லாமே ரைட். அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பொருள் வாழ்வில் ஒரு நிறைவு தேவைப்படுது. உண்மைதானே? அப்போ பொருள் வாழ்வை நமக்கு நிறைய தரணும் அப்படின்னா அந்த பொருளோடு யார் இருக்கணும்னா சுக்கிரன். அப்படிதானே? அப்ப முருகன் கிட்ட சுக்கிரன் அம்சமா யார் இருக்கிறார் அப்படின்னா வள்ளி தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? வள்ளி தான் இருக்காங்க. அப்ப என்னன்னா தொழில் பெருகணும் அப்படின்னா திருத்தணிகை போங்க. தொழில் பெருகணும்னா எங்க போகணும்? திருத்தணிகை போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க நினைச்சதை வெற்றி பெறுவீங்க. திருத்தணிகை முருகன்